தக்கலை அருகே பெற்றோரின் கடனை அடைக்க திருடனாக மாறிய மாணவர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு ஊரில் நேற்று காலையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீட்டின் முன்புறம் உள்ள சாலையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலை வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு சிறுவன் திடீரென அந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த 4 பவுன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த பெண் சுதாரித்துக் கொண்டு நகையை கெட்டியாக பிடித்துக் கொண்டதால் நகை தப்பியது. உடனே மோட்டார் சைக்கிளில் சிறுவன் அங்கிருந்து தப்பி சென்றான். பின்னர் இதுகுறித்து அந்த பெண் கொச்சிக்கோடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுவன் ஓட்டிய மோட்டார் சைக்கிள் நின்றதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சிறுவனை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது மேலும் ஒரு பெண்ணிடமும் அந்த சிறுவன் நகையை பறிக்க முயன்றதும் அம்பலமானது. 16 வயதுடைய அந்த சிறுவன் 11ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும், சிறுவனின் பெற்றோர் வாங்கிய கடனை அடைக்க சிரமப்பட்டதால் சிறுவனின் தாய் மிகவும் கவலையாக இருந்துள்ளார். எனவே பெற்றோரின் கடனை அடைக்க சிறுவன் வழிப்பறித்திருடனாக மாறியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கைது செய்து சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியில் அடைத்தனர்.